அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது அன்று வேறொன்றும் அறிஞர் பராபரமே. சாமி, நான் என் மனைவி மேலே அன்பு செலுத்துகிறேன் சாமி. பதிலுக்கு அவங்க என் மேலே அன்பு செலுத்துறதில்லை. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? என்ன காரணம்? ஆமாம், இதுதான் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற ஒன்று. அவங்க குடும்பத்தில் கணவன் மனைவியில் ஒருத்தர் அன்பு செலுத்துவாங்க, இன்னொருத்தர் அதுக்கு பிரதிபலனாக அதே மாதிரியான அன்பு செலுத்த மாட்டாங்கன்றது தான் இன்றைக்கி கணவன் மனைவியில் நிறைய முரண்பாடுகளாக இருக்கிற ஒன்று. இது முக்கியமாக ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, நமக்கு தான் இதில் உண்மையான புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் உங்ககிட்ட அன்பு செலுத்துகிறேன், ஆனால் நீ என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேன்ற அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ எதிர்பார்ப்புன்றதை நாம் ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன எதிர்பார்க்குறோம்? அன்புன்றதை வெளிப்பார்க்குறோம். அன்புன்றது என்ன? நமக்கு நாம் ஏதோ ஒரு அவங்க ஆசைப்பட்ட பொருளை நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு அவங்க ஒரு நன்றி சொன்னால் அது ஒரு அன்பு. அதே மாதிரி நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டுன்னு போகணும்னு சொல்கிறாங்க, அதை நம்ம கூட்டுன்னு போகிறோம். அதுக்கும் அவங்க ஒரு பெருசாக ஒரு நன்றி கடன் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அன்பு இல்லை. அவங்க நாம தான் அன்பாக இருக்கிறத தவிர அன்பாக இல்லை அப்படின்றாங்க. அப்போது ஒரு உபகாரம் பிரதி உபகாரம் எதிர்பார்ப்போம். இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு நிலை. நான் ஒன்று பண்ணால் நீ ஒன்று பண்ணுன்றது. ஆனால் யதார்த்த ஆன்மீக நிலையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயே அன்புன்றது கொடுக்கறது மட்டும்தானே தவிர எடுக்கிறதே கிடையாது. அதனால் நாம் இதை உணர்ந்துக்கணும். நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயினே இருக்கணுமே தவிர அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஒரு சிலர் என்கிட்ட உதவின்னு கேட்குறாங்க, நான் இவ்வளோ பணம் தரேன்னா உங்களால் என்ன இயலுதோ அந்த இயன்ற அளவுக்கு பணம் கொடுத்துருங்க, அதை அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்போ திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்குற பணமாக நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை தர்மம் பண்ணுற மாதிரி நினச்சி கொடுத்துட்டு போவோம். இதே மாதிரி தான் நம்ம அன்புன்றதும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கிட்ட செலுத்துகிற அன்போ, ஒரு மகன்கிட்ட செலுத்துகிற அன்போ, மகள்கிட்ட செலுத்துகிற அன்போ, மாமியார்கிட்ட செலுத்துகிற அன்போ, மாமனார்கிட்ட செலுத்துகிற அன்போ, நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்பை ஒரு வழி பாதை தானே தவிர இரு வழி பாதை கிடையாது. நாம் கொடுக்கறது மட்டும்தான் அன்பே தவிர அங்கேருந்து எடுக்கிறது அன்பு இல்லை. அங்கே எடுக்கிறது தான் அன்புன்னு நினச்சா தான் அங்கே தான் நமக்கு பிரச்சனைகளே உருவாகுது. பிரச்சனைகள் இல்லாமல் எப்பொழுதும் நித்தியமாக நிதர்சனமாக நீண்டு நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழணும்னா அன்புன்றது கொடுக்கறது மட்டும்தானே தவிர எடுக்கிறது இல்லைன்றது சின்ன விதையை விதைச்சிட்டிங்கன்னா என்னாலுமே உங்களுக்கு சந்தோஷமான நாள் தான். நன்றி, வணக்கம்.